நிலையே நிறுத்தியுள்ளார். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலையே நிறுத்தியுள்ளார். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. அவர் தமக்கு அஞ்சுவோருக்கு காட்டும் பேரன்பு மண்ணினின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது. ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலையே நிறுத்தியுள்ளார். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலையே நிறுத்தியுள்ளார். இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்வின் வழியாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். இறைவனின் ஆசீரும் அருளும் என்றும் உங்களோடு இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, இந்நாளில் நமக்கு கொடுக்கப்பட்ட திருப்பாடலில் முன்மொழி வசனத்தை நாம் கேட்டோம். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தி உள்ளார். அதாவது ஆண்டவர் அனைத்திற்கும் மேலாக அவர் இருக்கின்றார். விண்ணகத்திலிருந்து அவர் நம்மை கண்காணிக்கின்றார். விண்ணகத்திலிருந்து அவர் நம்மை பாதுகாத்து வருகின்றார். ஆண்டவருடைய கண்களிலிருந்து நாம் ஒருபோதும் தப்ப முடியாது. காரணம், அவர் அனைத்தையும் பார்க்கும் விதத்தில், அனைவரையும் அவர் பார்க்கும் விதத்தில் அவர் விண்ணகத்தில் இருக்கின்றார். விண்ணகத்தில் இருந்து அவர் நம்மை வழிநடத்துபவராக இருக்கின்றார். அவர் நம்மை பாதுகாத்துபவராக இருக்கின்றார். விண்ணகத்திலிருந்து அவர் நமக்கு துணை செய்பவராக இருக்கின்றார். எனவே இந்த ஒரு திருப்பாடல் ஒரு புகழ்ச்சியின் திருப்பாடலாக இருக்கின்றது. அந்த திருப்பாடல் ஆசிரியர் வாழ்வில் கடவுள் எவ்வாறு அவரை வழிநடத்தி வந்திருக்கின்றார், எவ்வாறு அவருக்கு ஒரு நன்மைகளால் அவரை நிரப்பி இருக்கின்றார், எவ்வாறு அவரை ஒரு ஆபத்திலிருந்து அவரை பாதுகாத்து வந்திருக்கின்றார் என்பதை இந்த திருப்பாடலின் வழியாக அந்த திருப்பாடல் ஆசிரியர் தெள்ள தெளிவாக எடுத்து கூறுகின்றார். இத்தகைய நிகழ்வுகளும் இத்தகைய செயல்பாடுகளும் ஏதோ அந்த திருப்பாடல் ஆசிரியர் வாழ்வில் மட்டும் நடந்தது கிடையாது. அவை நம்முடைய வாழ்விலும் அனுதினமும் நடந்து கொண்டேதான் இருக்கின்றது. எனவே இதை சிந்தித்து பார்க்க இன்றைய நாள் நமக்கு ஒரு அழைப்பு விடுக்கின்றது. இந்த திருப்பாடலில் 2வது வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், ஆண்டவருடைய கனிவான செயல்களை நீ மறந்து விடாதே. ஆண்டவர் அனுதினமும் நம்மை கனிவான செயல்களால் நம்மை நிரப்பி வருகின்றார். கனிவான செயல்கள் வேறு எதுவும் கிடையாது, அவருடைய ஆசீர்வாதத்தை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. கடவுள் தம்முடைய ஆசீரால் அனுதினமும் நம்மை நிரப்பி இருக்கின்றார். அற்புதத்தாலும் நம்மை வழிநடத்தி கொண்டே இருக்கின்றார். நம்முடைய வாழ்வில் பிரச்சனைகள் வருகின்ற போது நிறைய நேரங்களில் நாம் அந்த பிரச்சனையை பெரிதுபடுத்துகின்றோம். மாறாக அந்த பிரச்சனைகளை பெரிதுபடுத்தாமல் இறைவனின் ஆசீர் நம் வாழ்வில் எவ்வாறு இருந்தது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரச்சனைகள் வருகின்ற போது அந்த பிரச்சனைகளை பெரிதுபடுத்தாமல் நம்முடைய வாழ்வில் எத்தனையோ நன்மைகள் நடந்திருக்கும், எவ்வளவோ அதிசயங்கள் நடந்திருக்கும். இதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இதை நாம் நினைத்து பார்த்து இறைவனிடம் நம்மையே அர்ப்பணிக்க வேண்டும். அவ்வாறு நாம் நம்மையே அர்ப்பணிக்கின்ற போது இந்த பிரச்சனைகள் பெரிதாக நமக்கு தெரியாது. இந்த பிரச்சனைகள் நமக்கு பெரிதாக தெரியாத பொழுது அது நமக்கு ஒரு வருத்தத்தையும் கவலையும் தந்து விடாது. எனவே நம்முடைய வாழ்வில் இறைவனின் செயல்களையும் செயல்பாட்டையும் நாம் நினைத்த மனிதராக இருக்க வேண்டும். அதை நாம் ஒருபோதும் நாம் மறந்து விடக்கூடாது. அதை நாம் ஒருபோதும் மறந்த மனிதர்களாக நாம் வாழ்ந்து விடக்கூடாது என்பதை இந்நாளில் அந்த திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு எடுத்து கூறுகின்றார். மேற்கிலிருந்து கிழக்கு எவ்வளவு தொலைவில் இருக்கின்றதோ அவ்வாறாக நம்முடைய பாவங்களிலிருந்து அவர் நம்மை அகற்றுகின்றார். பாவம் நம்மை கடவுளிலிருந்து பிரிக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கின்றது. பாவம் கடவுளின் அன்பிலிருந்து நாம் நம்மையே விலக்கிக் கொள்ளுகின்றோம். இருப்பினும் கடவுள் அன்பாய் இருக்கின்றார். அவருடைய அன்பில் எந்த ஒரு குறைவும் கிடையாது. நாம் அவருக்கு எதிரான செயல்கள் செய்தாலும் அவர் நம்மை ஒருபோதும் மறப்பது கிடையாது என்பதை இந்த வாசகம் நமக்கு
தெள்ளத் தெளிவாக எடுத்து கூறுகின்றது. காரணம், கடவுள் நம்முடைய தவறினை பார்ப்பது கிடையாது. கடவுள் நம்முடைய குற்றத்தை பெரிதுபடுத்துவது கிடையாது. மாறாக அவர் நம்மை பார்க்கின்றார். நம்முடைய இயலாமையை அவர் பார்க்கின்றார். நம்முடைய இயலாமை நன்கு அறிந்தவராக இருக்கின்றார். எனவேதான் நாம் தவறுகள் செய்கின்ற போதும் அவர் நம்மை விட்டு விலகுவது கிடையாது. நாம் குற்றங்கள் செய்கின்ற போதும் அவர் நம்மை மறப்பது கிடையாது. மாறாக நம்மை அன்பு செய்பவராக இருக்கின்றார். எனவேதான் நாம் துணை நிற்பவராக இருக்கின்றார். இதை நாம் அனுதினமும் நினைத்த மனிதராக இருக்க வேண்டும். இதை நாம் ஒருபோதும் நாம் மறந்துவிடக் கூடாது. எனவே கடவுள் அரியணையிலிருந்து நம்மை பாதுகாத்து வருபவராக இருக்கின்றார். அது மட்டும் கிடையாது, நம்முடைய வாழ்வில் அனுதினமும் அவருடைய தூதர்களால் நம்மை வழிநடத்துபவராக இருக்கின்றார். அவருடைய தூதர்கள் நமக்கு துணையாக இருந்து நமக்கு எந்த ஒரு ஆபத்தும் இடையூறும் இல்லாமல் நம்மை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றார். இதை அனைத்தையும் நாம் நினைத்த மனிதராக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்வில் கடவுளை பராமரிப்பும் நம்முடைய வாழ்வில் கடவுளை பாதுகாப்பும் எவ்வாறு இருக்கின்றது என்பதை இன்றைய காலை வேளையில் நாம் நினைத்து பார்ப்போம். நினைத்து பார்ப்பதற்கு இன்று திருப்பாடல் நமக்கு ஒரு துணையாக, ஒரு உதவியாக இருக்கின்றது. எனவே நம்முடைய வாழ்வில் இறைவன் இவ்வாறு நம்மை வழிநடத்தி வருகின்றார். இந்நாளில் நம்ம ஒரு இனிய நாளாக இருக்க, இந்நாள் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் மிக்க நாளாக இருக்க, இந்நாளில் கடவுளின் அற்புதம் அதிசயம் நம்முடைய வாழ்வில் நிறைவேற நாம் நம்மையே இறைவன் பாதம் முழுமையாக அர்ப்பணிப்போம். அர்ப்பணிப்பதோடு மட்டும் நின்று விடாமல் நம்முடைய வாழ்வில் இறைவனுடைய செயல்கள் எவ்வாறு நடந்திருக்கின்றது, இறைவனுடைய செயல்பாடுகள் எவ்வாறு நிறைவேறி இருக்கின்றது என்பதை நினைத்து பார்த்து இறைவனுக்கு நாம் நன்றி கூறுவோம். இறைவனுக்கு நாம் நன்றி கூறுவதன் வழியாக இறைவன் செய்த நன்மைகளை நாம் ஏற்றுக்கொள்ளுகின்றோம். இறைவனுக்கு நாம் நன்றி கூறுவதன் வழியாக இறைவன் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். இறைவனின் துணையும் பராமரிப்பும் என்னுடைய வாழ்வில் அனுதினமும் இருக்கின்றது என்பதை நாம் நம்புகிறேன் என்பதற்கு அது ஒரு சான்றாக இருக்கின்றது. எனவே இந்நாளில் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். நன்றி கூறி நம்மை இறைவன் பாதம் அர்ப்பணிப்போம். இந்நாள் வரை நம்மை பாதுகாத்து வந்த இறைவன் இனியும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வருவார். ஜெபிப்போமாக. எங்களை அனுதினமும் ஆசிராலும் அருளாலும் நிரப்பி பாதுகாத்து வருகின்ற அன்பு தந்தையே இறைவா, இந்த காலை வேளையில் உம்முடைய அரவணைப்பும் உம்முடைய பாதுகாப்பும் எங்களுடைய வாழ்வில் எவ்வாறு இருக்கின்றது என்பதை நீ உணர செய்த மேலான கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நிறைய நேரங்களில் நன்றி கூற நாங்கள் மறந்திருக்கின்றோம். ஆனால் இந்த தருணத்தில் நீர் எங்கள் வாழ்வில் செய்த அனைத்து நன்மைகளும் நினைத்து பார்த்து நன்றி கூற ஒரு வாய்ப்பாக இந்த காலை வேளை எங்களுக்கு அமைந்திருக்கின்றது. இதற்காகவே உமக்கு நாங்கள் சிறப்பாக நன்றி கூறுகின்றோம். என்னுடைய வாழ்வில் செய்த அனைத்து நன்மைகளும் நினைத்து பார்ப்பதோடு மற்றும் நின்று விடாமல் அதை எங்கள் வாழ்வில் ஒரு விசுவாசத்தையும் நம்பிக்கையும் கொடுத்து அந்த நம்பிக்கை உறுதியாக நிலைத்து நிற்க நீதாமே தூய ஆவியாளை நிரப்பி வழி நடத்தியறல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாமை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென்.